மேட்ருக்கு வருவோம். இப்போ இந்த காரோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 நாங்கள் உங்களுக்கு 5 கியர் தர்றோம். இதில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இது எல்லாமே வாழ்க்கையில் முன்னுக்கு போகிறது. ஓகே சார். உங்களுக்கு போனஸாக ரிவர்ஸ் கியர் அப்படின்ட்டு ஒன்று தர்றோம். அதை தட்டுனீங்கன்னா நீங்கள் பின்னுக்கு போகலாம். இது உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் அப்போ பயன்படுத்திக்கிறலாம். ஓகே சார். சரியா? நம்பர் 2 இதுதான் ஏசி. நாங்கள் உங்களுக்கு தர்றோம் ஓசி. சரியா? இதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா உள்ள குளுமனால இருக்கிற மாதிரி கூலிங்காக இருக்கலாம். இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஃபிங்கர் எடுத்துக்கொண்டு போய் லெஃப்டில் டச் பண்ணால் மிரரு டவுனில் வந்துடும். அப்போ இயற்கை காற்று உள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். சரிங்களா? நம்பர் 3 நீங்கள் இங்கே உட்காந்து இயற்கை காட்சியை ரசிக்கலாம். அதுக்கு தான் இந்த கண்ணாடி. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் திஸ் இஸ் எ கண்ணாடி. புரியுதா? ஆக மொத்தத்தில் இது காரே கிடையாது, லக்ஸரி ஹவுஸ். ஓஹோ. அதான் சார் கேளுங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு இது வீடு மாதிரி ஃபுல் சேஃப்டி. உனக்கு ஓகேவா? உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே. ஸ்பாட் பேமெண்ட் ஓகேவா சார்? ஐயோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். நோ நோ நோ, நீங்கள் தாராளமாக டிஸ்கஸ் பண்ணுங்க, நான் இறங்கிறேன். இப்போ நம்ம ஓரம் கட்டுறோம். சென்டரில் கட்டினோம்னா நம்மளை தூக்கிடுவாங்க. ஓகே? வெயிட் வெயிட். நல்லா பொறுமையாக அழகாக டிஸ்கஸ் பண்ணுங்க. சரியா? அத்தடி. டேய் மாப்பிள்ள, இன்னைக்கு நைட்டு என்னோட பார்ட்டி. என்னடா விசேஷம்? கார் சேல் பண்ணிட்டேல, அதுவும் ஸ்பாட் பேமெண்ட். என்னடா அதிர்ச்சி ஆகிற? இன்னையிலேருந்து என்னோட கவுண்டிங் ஸ்டார்ட். எண்ணி ஒரே மாசத்துல ஒன்ன ஓவர்டேக் பண்றேன்னா இல்லையா மட்டும் பார். என்ன கார் ஓரம் பண்ணிக்குது? உள்ள யார? கஸ்டமர். கஸ்டமர் என்ன பண்றாங்க? அதெல்லாம் சொல்ல முடியும் உங்ககிட்ட. ஏய் சொல்றா. சார் பார்த்தா தெரியல, மாருதி ஷோரூம் சார். கஸ்டமர் கார் வாங்குறாங்க, அது விஷயமா உள்ள உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் இதான் கார் வாங்குற டிஸ்கஷனடா. உள்ள பாறா. ஏதாவது பேசுறாங்க. வீடு இது தப்பா போச்சு. இதுல பெட்ரூம் நான் நினைச்சிட்டே. அடியே அடியே கையே கையே ஸ்பாட் பேமெண்ட் சொல்லலையே நான் நினைச்சிட்டேன். டேய் உன் மூட போறாங்க. இன்னைக்கே பிரிண்டிங் கொடுத்துறணும். ஆமா. வாங்க மாப்பிள்ள. பாருங்க. ஓ. இதையும் பாருங்க பாருங்க. இது ஒரு டைப் பார்த்தே இருக்கு. இது ஒரு டைப், அது ஒரு டைப்பா இருக்குல்ல? ஆமா. இந்தாங்க. ஏன் சம்பந்தி, பத்திரிக்கை நல்லாத்தே இருக்கு, ஆனா விலை கூடுதலா இருக்கும் போருக்கு. இல்ல அது தம்பி கல்யாணத்துல போய் கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிட்டு கிராண்டா பண்ணுவோம்ப்பா. மாமா நம்மளோட சொந்தக்காரங்க பேரெல்லாம் சொன்னீங்கன்னா எழுதிக்கலாம். பத்திரிக்கை பிரிண்டிங் கொடுக்கலாம்ல? எழுதிக்கலாமே. ஏமா ஆமா, நம்ம குடும்பத்து பேரையும் சொல்றேன். கொஞ்சம் உட்காருமா. நோட்டு பேனா எடுத்துக்க. சொல்லுங்க. ஒவ்வொரு பேரா சொல்றோம், எழுதுமா. சின்ன குடும்பம் தான், அதனால ஈஸியா எழுதிடலாம். எங்க அப்பாவோட அப்பா தாத்தா இருக்காருல்ல, அந்த தாத்தா கூட பிறந்தவங்க 4 ஆம்பளைங்க 5 பொம்பளைங்க 9 பேர். மூத்த தாத்தா பேரு கருப்பசாமி. இல்ல இல்ல அவர் போயிட்டாரு, அவங்க எல்லாருமே போயிட்டாங்க. மூத்த தாத்தாவோட மூத்த புள்ள தான் எங்க அப்பா. ஓ சரி சரி. அவர் பேர் ராமசாமி. சரி, அவரும் போயிட்டாரு. மொத்தம் 142 ஓட்டு. உங்க வாடலையா? இல்லம்மா, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க பேரை சொல்லுங்க மாமா. ஒண்ணு பண்ண லேட் ராமசாமின்னு போறேன். இப்படி லேட் லேட்னு எழுதிக்கிட்டு இருந்தா பத்திரிக்கை அடிக்க லேட் ஆயிரும் மாமா. உங்க குடும்பத்துல எல்லாமே லேட் தான்ப்பா. எங்க மாமா பேர் வீராசாமி. இது அவரு உடம்பு சொல்லாம படுத்திருக்காரு. அநேகமா கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பா மண்டே போடுவாரு. எழுதிட்டியா? 6 ஆம்பளை வேற முதல் சொல்றேன் கேளு. முதல்ல அழகுமலை மூத்தவர், 2வது சின்னவல்லை, 3வது முத்துலட்சுமி. லேட். அது எங்க அம்மா. நான் சொல்லுவேன், நீ சும்மாரு. லேட் முத்துலட்சுமி. எங்க அம்மா லேட் ஆயிட்டது காரணமே இவதான். வேண்டாத மருமக கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் நல்லா தொண்டையை கிழிச்சிட்டு கத்தினாங்க, போய் சேர்ந்தாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஆமா பேசாத. எழுதுங்க முத்துலட்சுமி. லேட். ஒரு தடவை லேட் சொன்னா போறோம், அடிக்கடி லேட் முத்துலட்சுமி லேட் முத்துலட்சுமி சொல்லாத. வெள்ளப்பாண்டி ராசா அழகு ராசா குபேந்திரே முருகன் 142 ஓட்டு. இப்ப கணக்கு சரியா? சரிம்மா. இப்ப எங்க குடும்பத்து பேரெல்லாம் எழுதிக்குமா? சொல்லுங்க. எங்க தாத்தாவுக்கு 25 பேர் கூட பிறந்தவங்க. எங்க குடும்பம்னா உங்களுக்கு என்ன இலக்காரமா போச்சு? சரி சரி, நமக்குள்ள சண்டை வேண்டாம், அதை விடு. ஆமா. அவர் பேர் எழுதட்டும். அக்கா பேர் எழுதுங்க. முதல்ல எங்க அக்கா பேர், அப்புறம் உங்க அக்கா பேர். முதல்ல எங்க அக்கா பேர், அப்புறம் தான் உங்க அக்கா பேர். எழுதிக்கோங்க. ராமலட்சுமி. அது எங்க அக்கா பேரு. அப்படியே. ஆண்டவ வேலை முருகன் ராமானுஜம் அசோக் சபாபதி. இவ்வளவுதாம்மா. அமுதா இப்ப நீ சொல்லுமா, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்க பேரெல்லாம். துபாயில இருக்கேன் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டுங்க பேரெல்லாம் எழுதிக்கமா. உங்க அப்பா பேர் நல்ல கண்ணு, அவருக்கு ஒரு கண்ணு தெரியாது. ஏமா அமுதா, குழந்தை தூங்கிடுச்சுமா. ஐயோ மாப்ள
மாப்பிள்ள ஐயோ பாவம் தம்பி தூங்கிருச்சுங்க. பாருங்க சம்பந்தி எழுதியே தூங்கிருச்சு. அவளாவது பரவாயில்ல, மாப்பிள்ள எழுதாமலே தூங்கிட்டாரு. எழுப்புமா. ஏன் நீங்க எழுப்புங்களேன். தம்பி அம்மா எழுந்திருப்பா. எந்திரிமா. ஓ சாரி. எந்திரி. மாப்பிள்ள நீங்க தூங்கிட்டீங்க. ஆமா. ஏமா அசதி ஆயிடுச்சா? சரி மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? நல்ல மனசுக்கு பிடிச்சதா பார்த்து எடுத்துக்கோ. என்ன இது நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் விலை கூடுதலா உள்ள புடவை எடுத்து போடுவா. சம்பந்தியம்மா எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியா எடுக்கிறீங்க? உங்க மகளுக்கு இல்ல சம்பந்தி, ஏன் மருமகளுக்கு. அவளுக்கு எடுப்பா இருக்கணும்ல. நீ எடுப்பா. அது அது அங்க உள்ள இருக்கு. அத முதல்ல ஊதா கலர் பக்கத்துல இருக்கே. அது அந்த கலர் நல்லா இருக்கும். அவளுக்கு எடுப்பா இருக்கும். ஆமாமா. இத பாரு. அதேதான். ரோஜா பூ கலர். இது நல்லா நல்லா இருக்குப்பா. இது இன்னொரு புடவை காட்டு. அது இருக்கட்டும். அதுவும் நல்லா இருக்கும். பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. பிடிச்சிருந்தா போய் கட்டி பாரு. நல்லா இருக்கு. நீங்க பாருங்க. சரிங்க சார். அப்பா பாத்துக்கிட்டு இருங்க, வாங்க. சரி அது எதுக்குப்பா அந்த ரோஸ்? என்னையா? சாரி சாரி. ஏமாத்திட்டாளே. ஓடி. ஹேய். வந்தாச்சு. அப்படியே இங்க பாரு. நீ தானே செலக்ட் பண்ண. நான் கட்டினத முத நீ தான் பார்க்கணும். எப்படி இருக்கு? அழகா இருக்க. அது எவ்வளோ அழகா இருக்குன்னா வந்து உன்னை உள்ள கூப்பிட்டதே தப்பா போச்சு. போலாம். போலாமா? போலாம். இங்க பாருங்க. எப்படி இருக்கு? என் மருமகளுக்கு எது போட்டாலும் அழகாதான் இருக்கும். அவ கழுத்துக்கு நல்லா எடுப்பா. பொருத்தமா தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஹலோ. நல்லா இருக்கு அம்சமா. சிக்னல் கிடைக்கல. எல்லாம். ஹலோ. இத பாருங்க. எங்கடா போற? அது சிக்னல் சரியா கிடைக்கல, அதான் மாடிக்கு. இந்த வளையல் கூட நல்லதா இருக்கு. ஹலோ கேக்குதா? எங்க போற? கொலுசு மாடலா இருக்குல்ல? நல்லா இருக்கா? இலக்கியா வளையல் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கால கொஞ்சம் மேல வை. அந்த கொலுசு எடுமா. எங்க பரம்பரையிலேயே முதல்ல தங்க கொலுசு போடுறது நீதான். ஐயோ அத வேண்டாம், நீங்க போய் இருமா. நீயும் எனக்கு ஒரு குழந்தைதாம்மா. அழகா இருக்குல்ல? லவ் பண்ணும்போது கூட அடிக்கடி மீட் பண்ணோம். இப்போ ஒரே வீட்ல இருக்கோம், ஆனா மீட் பண்ணவே முடியல. எல்லாரையும் சரி கட்டிட்டு வரணும் இல்லையா? உங்க வீட்ல எல்லாரும் என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா? உங்க வீட்லயும் தான் என் மேல பாசமா இருக்காங்க. எல்லாரும் நல்லவங்க தான். ஆனா நீதான் நல்லவனா கெட்டவனான்னு தெரியல. பேசிக்கா நான் ரொம்ப நல்லவன் தான். ஆமா, ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? இல்ல பேச்சுலரா இருந்திருக்கீங்கல்ல, குட்டி குட்டி தப்பெல்லாம் பண்ணிருப்பீங்கல்ல. கேட்டீங்களா? அவங்க அது அது பண்ணியா இல்லையா? பெருசா ஒண்ணும் பண்ணதில்ல. என்ன ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் அடிப்பேன். சிகரெட் எல்லாம் பிடிப்பியா நீ? ஒண்ணே ஒண்ணுதாம்மா. சரி ஓகே, ஒன்னே ஒண்ணு தானே, கல்யாணத்துக்கு அப்புறம் கூட பிடிச்சிக்கலாம். அவ்வளவு. அப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஒரு கட்டிங் அடிப்பேன். எனக்கு கம்பெனி கிடைச்சிருச்சு ஜாலி. என்னது குடிப்பியா நீ? எனக்காக இல்லம்மா, ஃப்ரெண்ட்ஸ்க்காக. அடி ஃப்ரெண்ட்ஸ் என்ன கெடுத்து வச்சிருக்கானுங்க. ஆமா ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் வேணும் தான். வீக்லி ஒன்ஸ் தானே? எஸ். அப்புறம் மாசம் ஒரு பொண்ணு ரூமுக்கு வரும். மாசம் ஒண்ணு தானே? ஒண்ணுதான். அப்போ ஓகே. ஓகேவா? ஓகே. என்னடா சொன்ன நீ? ஏங்கிட்டே வா. மாசம் ஒரு பொண்ணா? பொண்ணு? தம்பி கெடுத்துற போல இருக்கு. மாப்ள டெய்லி ஒரு சிகரெட்டா? வாரம் ஒரு குவார்டர் கட்டிங் எனக்கும். நாங்க அப்பவே வந்துட்டோம். எப்பன்னா மாசம் ஒரு பொண்ணு கூட நீங்க.
என்ன மாமா மாமியை காணா நேரம் வந்திருக்கணுமே இன்னும் காணோம் வர மாட்டாங்க ஏன் இந்நேரம் சந்திரனும் மாமியும் எஸ்கேப் ஆயிருப்பாங்க என்ன சொல்ற ஊரை தாண்டறதுக்குள்ள சீக்கிரமா போ சும்மா மூக்கல காத்தடிக்காம அருவாள் எடுத்துட்டு போய் 2 பேத்தை வெட்டு சந்திரா எனக்கு சங்குடா கதை முடியும் நேரம் இது மாமா எங்க தெரியலையே என்ன தெரியலையா ஆமா மாமி என்னடா சொல்ற ஆமா மாமி ஐயனாரு செல்ல மாதிரி உட்காந்து கிடந்தாரு ஐயோ களை வச்சு தவி தவி போயிட்டு இருப்பாரு அவரு ஒண்ணும் தெரியாத பிள்ளையாச்சு நம்ம என் மாமாவை தேடிட்டு வர மாமா எங்க போய் தேடுவேன் சந்திரா மாமாவை காணும் சந்திரா மாமாவை காணும் மாமாவை காணோமா குடிச்சிட்டேங்க பாத்ரூம்ல படுத்துருக்க போறேன் பாத்தீங்களா காணோமா உட்காருங்க பாப்போம் எங்க போயிட போறேன் அந்த ஆளு நல்லா இறுக்கி பிடிச்சிக்கங்க ஒரு பேப்பர்ல படம் பாக்குறேன் ஏ ராசா மாமாவை பாத்தியாயா பாக்கலையா மாமி மாமி பதட்டப்படாதீங்க ஏறி உட்காருங்க நான் இருக்கல மாமி மாமிய பாத்தியா மாமியும் சந்திரனும் ஓடி போயிட்டாங்க ஏன் மாமி என்னைக்கு கோவப்படாத மாமா இன்னைக்கு மட்டும் ஏன் உங்ககிட்ட கோவப்பட்டாரு சோத்துல உப்பு குப்பு போட்டீங்களா அவர்தான் சாப்பிடவே வரதில்லையே உங்களுக்குள்ள பிரச்சனையே தானா அப்ப சரி பண்ணிடலாம் இந்த மொட்டையை நினைச்சு பாரு மாமா மாமா அம்மா எங்களுக்கு காலம் வரும் காலம் வந்தாள் வாழ்வு வரும் வாழ்வு வந்தாள் அனைவரும் வாழ வைப்போமே லா 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 எங்க போற உங்களை தேடி வந்த சந்திரன் ஆளை வச்சு அடிக்கிறீங்க இனிமே நான் சந்திரன் வீட்டுல தான் டேய் எதிரி காட்டு குடிப்பான்னு பார்த்திருக்கேன் ஆனா நீ ஒருத்தன் தான்டா தேங்க்ஸ் பொண்டாட்டி என் வீட்டுல இருந்திருப்பா அவன் வீட்டுக்கு பிளான் பண்ணி அவளை அனுப்பிட்டா வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்து தட்டை வாங்கிக்கோங்க வாங்க வாங்க மாமா என்ன வாங்க மாமா ஆமா உங்களை தான் நானா நீங்க தான் மாமா வாங்க வாங்க ம் பாருங்க இதான் உங்க ரூம் மாப்பிள இது என்ன கன்றாவி ஏய் பாய் முடி சும்மா இரு கன்றாவியா இது கிரக பிரவேசத்தோட ஹைலைட்டே இதுதான் வெரைட்டியா கொண்டு வந்து அடிக்கிருக்காரு பாரு மாமனார் மனசறிஞ்ச மாப்பிள அவர் மனசை கெடுத்துறாரு சும்மா இரு ஆஹா அடடடடா சைடு டிஷ் எல்லாம் வச்சிருக்காரே இந்தாங்க மாப்பிள ஏய் மாப்பிள நீங்க தானே மாமா சொந்த வீட்டுல உட்காந்து சரக்கு அடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க ம் அடிங்க ஒரு நிமிஷம் மாப்பிள இது ஏன் வீடு மாப்பிள இப்ப கொடுங்க அதை மாப்பிள ஆரம்பிச்சு வச்சிருக்காரு இனிமே அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது கேட்கும் போதெல்லாம் நீங்க தான் எடுத்து கொடுக்கணும் புரிஞ்சுதா மாப்பிள எங்களுக்கு எதுக்குமா இந்த கட்டில மெத்தையலாம் பேசாம ஹால்ல எங்கனையாவது படுத்துட்டு போறோம் ஆமாமா இல்ல மாமா நீங்க உங்க புள்ள வீட்ல இருக்கறதா நினைக்க கூடாது உங்க சொந்த வீட்ல இருக்கறதா நினைக்கணும் அதுக்கு தான் இது எல்லாமே எதுக்குமா இருக்கட்டும் ஓம் ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே என்ன அங்க வச்சுட்ட அது இருக்கட்டும் எப்ப கேட்டாலும் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தால இப்ப கேளு எத்தனை வேணாலும் தரேன் என்ன அது அதான் எதான் அதான் வேணாம் ஏன் வேணாம் வேணானா வேணாம் ஏன் அப்ப கேட்ட அப்ப கேட்டேன் இப்ப வேணாம் தேவையில்லாம என்ன உசுப்பேத்தி விட்டுட்டு இப்ப வேண்டானா என்ன அர்த்தம் வேண்டானா வேண்டானு தானே அர்த்தம் நீங்க வேண்டானா நாங்க விட்டுருவோமா உன்ன